ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து ஒரு மண்டே மண்டே அண்ட் டியூஸ்டே சேர்த்த ஒரு வீடியோ தாங்க. விலாக் மாதிரி எடுத்துருக்கோம். இத்தனை நாள் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்ருந்தோம். சரி, இனிமேல் விலாகும் சேர்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஹோப் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே வந்து எல்லாருக்கும் வேலை நிறைய இருக்கும். நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சண்டே கூட நமக்கு வேலை கம்மி தாங்க. ஆனால் அந்த சண்டே செஞ்சது எல்லாத்தையும் வச்சு மண்டே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான்ல இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ விழும் பாருங்க பாத்திரம். அது விழுந்தது தாங்க இப்போ நான் மண்டே நைட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி, ஏன்னா நான் டியூஸ்டே வந்து பூஜை பண்ணுறதுனால மண்டே வந்து ஃபுல்லாக கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி ஒதுக்கி வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பு, இந்த கிச்சன் மேடை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாத்திரம் அவ்வளோ இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத மாதிரி தாங்க இருந்தது. அது எப்படி தான் வந்து செய்கிறதுனே தெரியல. ஸோ எல்லாத்தையும் ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கோலமும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பக்கம் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்டவ் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கீழே எடுத்து வச்சாச்சு. வந்து மேலே கோலம் போட்டுட்ருந்தேன். இந்த கோலம் போடுறதுக்குள்ள நான் பட்ட படம் இருக்கு பாருங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 2 கேமராமேன் இருக்காங்க, என் பசங்க. அவங்க வந்து தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் அப்பப்போ என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நைட் அந்த இது அப்படியே முடிஞ்சுது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் வந்து எழுந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பழைய பூ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கிச்சனுக்கு போனோம்னா நமக்கு அங்கே வேலை கரெக்டாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அங்கே பூஜை ரூமில் அந்த பூவெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. போர்க்காலத்துக்குள்ளே போகலாமா? இப்போ இங்கே ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த அவசமில் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க. இதில் வந்து இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் வேலை நடந்தால் சீக்கிரமாக வேலை முடியும் தான். என்ன இந்த காலையில் இப்படி திரும்பத்துக்குள்ள ஒரு மயக்கம் ஒன்று வரும் பாருங்க. அப்போ எனக்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு காலையில் எழுந்த உடனே இப்போ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பால் காய்ச்சறது தான். பால் வந்து நான் கண்ட்ரி டிலைட் பால் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். பசங்களுக்காக பசும்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி டிலைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஹாட் வாட்டரில் வந்து தேன் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் கலந்துட்ருக்கேன். சரி, பால் வச்சுருந்தேன். சரி, அந்த கேப்பில் ஹாட் வாட்டர் மட்டும் குடிக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, தேனும் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேன் நான் கலந்துருக்கேன். இது கொஞ்சம் குடிக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, அதனால் அதை கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பால் வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே இந்த ஈரத்தோட பாத்திரம் வந்து எடுத்து வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது எனக்கு எவ்வளோ நேரம்னாலும் சரி, இப்போ நம்ம நைட்டு வந்து வாஷ் பண்ணுறோன்னா நான் காலையில் தான் எடுத்து வைப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் வாஷ் பண்ணால் நைட்டு தான் எடுத்து வைப்பேன். அந்த அளவுக்கு கூட நம்ம வந்து பொறுமை இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த ஈரத்தோடு எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல்லாம் வரும். அப்புறம் இந்த ஃபங்கஸ் வர மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் வந்து எப்பவுமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கவுத்து வைப்பேன். ஸோ இப்போ நான் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நைட்டு நான் வாஷ் பண்ணும்போது அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி காலையில் வந்து அதுவுமே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் வந்து நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறது இதுலேயும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே ஈரமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலேயே எடுத்து வச்சுடுறேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் அப்புறமா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொன்றா பார்த்து அந்த பிளேஸில் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து
காலையில டிஃபனுக்கு வந்து மாவெல்லாம் எடுத்து வச்சிருந்தேங்க. நான் ஃப்ரிட்ஜில எல்லாம் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒண்ணா எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த சில்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு தோசைக்கு. மாவு வந்து கொஞ்சம் நல்லா கலந்துக்கலான்ட்டு, ஏன்னா அதில் நான் வந்து உளுந்த மாவு எடுத்து வச்சுருந்தேங்க. அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னா இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, உளுந்த மாவு வந்து நம்ம அரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி ஊற்றும் போது அது கொஞ்சம் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றினோன்னா இட்லி கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வருதுங்க. அது பார்த்ததுலேருந்து நான் கொஞ்சம் அதை தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே அந்த கிண்ணத்துல தான் நான் வந்து தோசை மாவு கலந்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பசங்களுக்கு என்ன செய்யலாம், ஆக்சுவலா நான் இன்னைக்கு தயிர் சாதம் மட்டும் செய்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேங்க. ஏன்னா நேத்து வேலை ரொம்ப பெண்டு நிமிர்ந்துருச்சு. அதனால நம்மளால முடியாது. சரி லைட்டா செஞ்சுக்கலான்னு பார்த்தா, தயிர் சாதத்துக்கு நம்ம வந்துட்டு வேலைக்கு ஆகல. சரி அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி இது பீன்ஸும், கேரட்டும் இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பாலும் ரெடி ஆயிடுச்சுங்க. சரி இப்போ அரிசிக்கு வந்து தண்ணி தனியாக வச்சுருந்தோம்ங்களா, அது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒவ்வொரு அரிசியை பொறுத்துங்க, ஒவ்வொரு பாஸ்மதி ரைஸ் பொறுத்து சிலதெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா நான் பசங்களுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு தரதுனால நான் வந்து கொஞ்சம் வேக வச்சு தான் எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னும் போதே கொஞ்சம் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது. சரி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக வச்சது. இதில் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் அதை போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சால்ட்டும் இருக்கும். ஏன்னா அரிசி வந்து பிளெயினாக இருக்காது. அப்புறம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் எண்ணெய் ஊற்றுறதுனால. அதை போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த சாதம் கொதிக்கிற டைமில் நம்ம வந்து இந்த கேரட்டு, பீன்ஸு ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட இது 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து கேப்சிகம் போடுவேன். இன்னொன்று நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு டைம் இருக்கும்போது, ஏன்னா எனக்கே டைம் இல்லைன்னா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ டைம் இருக்கும்போது அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ரொம்ப எண்ணெய்லாம் வேண்டாம். சும்மா கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸோட போட்டு ஆட் பண்ணி ரைஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை பன்னீருமே அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ரை பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பசங்களை வந்து காயெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நான். வேறு வழி இல்லை. இது 2 காய் தான் வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க அந்த ஃப்ரைட் ரைஸில் போடுறதுனால. ஸோ இது பண்ணிகிட்ருக்கும் போதே நான் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி, தோசைக்கு வந்துட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த பேக்கெட் இங்கே தான் எடுத்துன்றதுனால அது கொஞ்சம் பாக்ஸில் எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த வேர்க்கடலை வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறமா ஆற வைக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு பிளேட் எடுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டா கொஞ்சம் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். அதனால் அதை அப்படி எடுத்து வச்சுட்ருக்கேங்க. இப்போ வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வந்து நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் எல்லாம் நிறைய தான். ஏன்னா நான் நைட்டுமே இதெல்லாம் வச்சுப்பேன். சில பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, காலையில் மதியம் நைட்டுக்குன்ட்டு. நாங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கள் காலையில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நைட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். இந்த இந்த 3 வேளையும் 3 டிஷ்ஷு அந்த மாதிரி தான் செய்யணும். அப்படிலாம் நம்ம எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு யாருமே அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ டிஃபனுன்னா மட்டும் சட்னியோ இல்லை எதுனா சைட் டிஷ் மட்டும் நான் நைட்டு என்ன பண்ணுவேன். ஸோ இப்போ நான் காலையிலேயே அரைச்சிட்டேன், பிளான் பண்ணிட்டேன்.
அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா நமக்குமே ஈஸியாக இருக்குங்க. வேறு எதனா வேலையில் பார்க்கலாம். இந்த ஃபுல்லாக கிச்சன்லேயே நிற்கிறது எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நமக்கு ஏதாவது கிளீனிங் வேலையானா கூட அந்த மாதிரி எதனா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த இது சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளால் வந்து கண்டினியூஸாக கிச்சனில் நின்றுட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சமையலெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. வேர்க்கடலை போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு. ஏன்னா வேர்க்கடலையில் வந்து எப்பயும் உப்பு இருக்கும். நான் அது ரோஸ்டட் இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளி. ஏன்னா நம்ம வந்து நைட்டுக்கும் எடுத்து வைக்கிறோம். இல்லைனாலுமே கொஞ்சம் புளி போட்டிங்கன்னா, ஏன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நான் வெறும் ப்ளெயினாக தான் போட்டிருக்கேன். வெறும் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, புளி, உப்பு இது 4 தாங்க. அதை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சில பேர் கொர கொரன்னு அரைச்சா பிடிக்கும். சில பேருக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா மையாக அரைச்சா பிடிக்கும். அது எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் லைட்டாக சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை அது போட்டு தாளித்து போட்டுட்டா நமக்கு வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். நான் 2 பேன் வச்சுட்டேங்க. ஏன்னா டைம் வந்து எனக்கு என் பொண்ணு வந்து கிச்சனில் நின்றுட்டாலே ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிட்டேன். டைமே இருந்தாலும் நான் வந்து கிளாக்கே பார்க்க மாட்டேன். அவள் வந்து நின்றுட்டான்னா ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்போ வரைக்கும் வந்து லஞ்சுக்கு இன்னும் நான் ரெடி பண்ணவே இல்லை. எல்லாமே கட் பண்ணி அந்த சாதம் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இவள் வேறு வந்துட்டானோடனே நான் ஒரு பேன் எடுத்தவே இல்லை. இவள் வேறு வந்து நின்றுட்டான்னு சொல்லிட்டு 2 பேன் எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி பசங்க அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காய் கட் பண்ணுறது மட்டும்தாங்க வேலை. அது போட்டு ஃப்ரை பண்ணுறது சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிடும். சரி அதனால தான் லாஸ்ட் மினிட்ல யோசிச்சதுனால சரி டக்குன்னு நான் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் காய் அது மட்டும் தான் இருந்ததுனால ஃப்ரைட் ரைஸ் ஆப்ஷன் போயிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். டியூஸ்டே பூஜை வேலை இருக்கும். சிம்பிளாகவே செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க நாங்களும் சாப்பிடுவோம். நான் வந்து அதுக்கப்புறம்லாம் வந்து எதுவும் சமையல்லாம் செய்ய மாட்டேன். காலையிலே நான் முடிச்சுட்டு மோஸ்ட்லி 11 o'clockலாம் நான் வந்து கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேங்க. பாத்திரமே இருந்தால் கூட நான் சாயந்தரம் இல்லைன்னா நைட்டு நான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா நிற்க முடிய மாட்டேங்குது. அனல் பயங்கர அனலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அந்த கேப்பில் பால் ரெடியாக இருக்குது. காஃபியை போட்டு குடிச்சிடுவோம். ஏன்னா காலையில் நம்ம வந்து வெறும் ஹாட் வாட்டர் தானே குடித்தோம். காஃபி அப்படியே போட்டு குடிச்சிடலான்ட்டு. ஆனால் அது போட்டு வச்சு தான் அது குடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடுச்சு. சரி கடகடன்னு வந்து இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்க்கலாங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்றி பீன்ஸும் கேரட்டு அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேங்க. உப்பு, பெப்பர் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேகட்டும்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன். அது சீக்கிரமாக வெந்துடும். வெந்துற காய் தான் அது. அதுக்கப்புறம் பாயில்ட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்காக அது எப்பயாவது தான் நான் ஆட் பண்ணுறது. இது வந்து ஆப்ஷனல் தான். அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்துட்டு நான் இப்போ ஒரு கிளாஸ்க்கு நான் ஒரு அரை பேக்கெட் போடுவேன். நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1.5 பேக்கெட் இல்லை ஒரு பேக்கெட் கொஞ்சம் தூள் மட்டும் போட்டால் போதும். அது வந்து சும்மா ஒரு என்ஹான்ஸ் பண்ண அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பெப்பர். ஏன்னா நான் மெயினாக வந்து பெப்பருக்காகவே தாங்க நான் இந்த ரைஸே நான் சரி செய்யலான்னு எடுத்தது. ஏன்னா எல்லாருக்குமே கோல்டு விட்டுருச்சுன்னு நினச்சா மறுபடியும் வந்துருச்சு கோல்டு. அது வந்து போயிட்டே இருக்கே சரின்னு சொல்லிட்டு நம்ம பெப்பரை போட்டு எதனா செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் செய்தாச்சு. பசங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. சொன்னாங்க சாப்பிட்டுட்டு வந்து. ஏன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க இது வந்துட்டு நைட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்து சொன்னாங்க நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்போ வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது எடுத்துகிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வந்து உக்காந்தேன். வீடியோ ஆனில் தான் இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை வீடியோ ரெக்கார்ட் ஆகலை என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஃபினிஷிங்கில் தான் நம்ம வீடியோவே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. சரி எப்படியோ ஒரு வழியாக கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. அப்படியே ஒரு வேலையாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேயே நம்ம வீட்லேயே கிடைக்கும். ஹவுஸ் ஓனர் வந்து
நமக்காகவே சில செம்பருத்தி பூலாம் வச்சு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நித்திய மல்லிப்பூவும் இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் செம்பருத்தி இன்னைக்கு இருந்தது. சில நாள் நிறைய கிடைக்கும், சில நாள் வந்து ஒரு ஃபோட்டோக்கு ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு கிடைச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமையில நான் விளக்கு ஏற்றுறேங்க. என்னென்னா 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் நான் கழுவுறது. வந்து டெய்லி வாரம் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுறது கிடையாதுங்க. அதில் எதனா ஒரு 4 கிழமை வந்துருச்சு அப்படின்னா தான் நாங்கள் வந்து பூஜை பாத்திரம் வந்து கழுவுவோம், நல்லா க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்த மட்டும் நான் வந்துட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிப்பேன் நான் பூஜை பண்ணுறதுனால. செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி வந்து வீடு இப்படி தாங்க இருக்கும். அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, நான் செவ்வாய்க்கிழமை அதுவும் நான் முருகர் பைத்தியம்னு சொல்லலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை மட்டும் வீடு வந்து காலையில் இல்லைன்னா சாயந்தரம் என்னால் எப்போ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி பூஜை பண்ணிவிடுவேங்க. அது எப்போ நம்மளால் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே எல்லாமே வேலையை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால சரி காலையிலேயே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து கவசம் படிப்பேங்க, கந்த சஷ்டி கவசம் படிப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 வாரமாக ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த மந்திரம் எழுதிட்டுருக்கேன், 108 மந்திரம் எழுதிட்டுருக்கேன். அது எனக்கு என்னமோ அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கும் நிறைய கொஞ்சம் வேண்டுதல்லாம் இருக்குது. நம்ம முருகர் காப்பாற்றுவார், நம்மள்ட்ட வந்து கேட்பாரு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து செய்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா அது என் முருகரால் தாங்க. அது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இவரை தான் கும்பிட்டுட்ருக்கேன். திருச்செந்தூர்னால் எனக்கு அப்படி ஒரு பைத்தியங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போயிடுவோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே முருகரை வந்து நான் கும்பிட்டுட்ருக்கேன். இப்போ இவர் ட்ரெண்ட் ஆகிட்டாரு, எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நல்லது தான். என் முருகர் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே, எல்லாருக்குமே முருகனோட அருள் கிடைக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நான் வந்து இதோ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு கவசம் படிச்சுட்டேன். கவசம் படிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை எழுதிட்டு இன்னைக்கு என்னோட பூஜையை வந்து நான் முடிச்சுறேங்க. நான் வந்து காலையிலே பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் ஈவினிங் கூட பண்ணுவேன். சில சமயம் வந்து 1 மணிக்கு கூட நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்படி நம்மளால் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.